வணக்கம். ஆன்மீக செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் மதுரமங்கலம் ஸ்ரீ கமலவல்லி சமேத ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் என்ற எம்பார் சுவாமி 1026ஆம் ஆண்டு அவதரித்தவர். ராமானுஜரின் சிற்றன்னையின் மகனாவார். எம்பார் சுவாமிகளின் 1000வது அவதார உற்சவ விழா தொடங்க உள்ளதால் 78 லட்சம் ரூபாய் செலவில் கோயில் புனரமைக்கும் பணி கடந்த சில மாதங்களாக நடைபெற்றது. திருப்பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் யாகசாலை அமைத்து கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் முடிந்து கடம் புறப்பாடானது. பட்டாச்சாரியார்கள் முன்னிலையில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. மதுரமங்கலத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகம் நிறைவடைந்ததை தொடர்ந்து இன்று முதல் எம்பார் சுவாமிக்கு 1000வது ஆண்டு அவதார உற்சவம் 10 நாட்கள் நடைபெறும். தம்பி கொஞ்சம் டக்குனு கீழே கொஞ்சம் சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவடையம்மன் கோவிலில் அப்போதியடிகள் நாயனார் குருபூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவத்தொண்டர்களில் ஒருவரான அப்போதியடிகளின் மகன் பாம்பு தீண்டி இறந்தார். திருநாவுக்கரசர் இறைவன் மீது பாடல்கள் பாடி அப்போதியடிகளின் மகனை உயிர் பெறச் செய்தார். குரு பூஜை விழாவையொட்டி சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றப்பட்டது. தொடர்ந்து பஞ்சாமிர்தம், தேன், பால், சந்தனம் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தீப ஆராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. वेदांतं पठो वेदां